தலைப்புச் செய்தி. ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 11 மணிக்கு சந்திக்க இருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. இந்த சந்திப்பு குறித்தான பின்னணி என விவரங்கள் வழங்கலாம். எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி இன்று காலை 11 மணி அளவில் ஆளுநர் ஆர்.என். ரவியை கிண்டியில் இருக்கும் மக்கள் மாளிகையில் வைத்து சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது திமுக அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் தொடர்பான ஆவணங்களை ஆளுநரிடம் சமர்ப்பித்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில அந்த மனுவை கொடுக்க இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறையில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக தற்போது வரை அமைச்சர் கே.என். நேருவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யாதது குறித்து ஆளுநரினுடைய கவனத்திற்கு இபிஎஸ் கொண்டு செல்ல இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த ஆண்டு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக அந்த மணல் கொள்ளை வழக்கில் சுமார் 3000 கோடி முறைகேடு நடந்தது தொடர்பாகவும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் ஆளுநரினுடைய கவனத்திற்கு இபிஎஸ் கொண்டு செல்ல இருப்பதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மேலும் தமிழகம் முழுவதும் 14 திமுக அமைச்சர்கள் தொடர்புடைய அந்த முறைகேடுகளுக்கான ஆதாரங்களையும் ஆளுநர் ஆர்.என். ரவியிடம் இபிஎஸ் வழங்க இருப்பதாகவும் மேலும் அமலாக்கத்துறை ஆவணங்களின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை தொடர்பான அந்த ஊழல் தொடர்பான லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இபிஎஸ் ஆளுநரிடம் வைக்க இருப்பதாக சொல்லப்படுது.